அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லாவரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது வளர்ப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மகனாக வருவிக்க உற்றார். மகனாக வருவிக்க உற்றார் என்பது இறைவனுக்கு இந்த பூலோகத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் திருவிளையாடல்கள் செய்வார்கள். அந்த நிலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் செய்கிறார் என்பதையும், தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்பதையும் திருவருட்பாவிலிருந்து, திருமுறைகளிலிருந்து நாம் பாடல்களுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டதற்கு காரணம், உலக மக்கள் எல்லாம் சமரசமாக வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், உலக மக்கள் எல்லாம் பிரிவினை வாதத்தை ஏற்காமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், தயவோடையும் கருணையோடையும் உயிர் இரக்கத்தோடையும் வாழ வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனது மகனை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார். தன் மகனிடம் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகவே தனது மகனை ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார். அப்படி நமது பிள்ளைப்பெருமானவர்கள் வருவிக்க உற்ற இடம் சிதம்பரம் அருகிலே இருக்கின்ற மருதூர் என்ற ஒரு கிராமத்திலே வசித்து கொண்டிருந்த ராமையா பிள்ளை சின்னையம்மை அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் மகனாக வருவிக்க உற்றார். அவர்களுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் 4 பேர் உண்டு. உலகியலிலே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். 5ஆவதாக நமது பிள்ளை பெருமானவர்கள் இறைவனுடைய மகனாக வருவிக்க உற்றார். ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை பார்த்தோம். தனது மகன் அந்த தாயின் கருவறையிலே இருந்து கொண்டு, கருவறை இருட்டாகி இருக்கிறதே என் தந்தையை என்று கூறும்போது தனது மகனுக்கு ஒளிகாட்டியதையும், தந்தையை எனக்கு பசிக்கிறதே என்று கூறும்போது தன் மகனுக்கு அருளமுதம் ஊட்டியதையும், உடம்பு புழுக்கமாக இருக்கிறதே காற்று வரவில்லையே தந்தையே என்று கூறும்போது தன் மகனுக்கு தென்றல் காற்று வீசியதையும், இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இதெல்லாம் கருவறையிலே நடக்குது. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். ஏனென்றால் வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 23 ஆண்டுகள் ஆகியும் கூட அவருடைய உண்மையான நிலையை உலக மக்களுக்கு யாரும் எடுத்து சொல்லவில்லை. பொதுப்படையாக பேசினார்களே தவிர உண்மையான நிலையை யாரும் எடுத்து கூறவில்லை. அந்த நிலையை, உண்மையான நிலையை, பிரபஞ்சத்தின் உண்மைகளை நாம் திருவருட்பாவின் பாடல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்ற பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பரத்திலே தன் மகனுக்கு வெட்ட வெளியாக தனது சுயரூபத்தை காட்டியது. இதையெல்லாம் திருவிளையாடல் எல்லாம் பார்த்துட்டோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தினமும் ஏன் சொல்கிறேன்னா, 1/1/1823 ஆண்டு இறைவனுடைய திருவிளையாடல் தொடங்குது. 30/1/1874 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடக்குது. இந்த 51 ஆண்டுகளை 8 பிரிக்கிறார். அப்போ ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் தன் மகனுக்கு எப்படி அருளை கொடுத்தார் என்பதை நாம் உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அந்த நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக முதலாவது 8இல் வல்லப்பமான் அவர்கள் வருவிக்க உற்று 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது அதை நாம் கூறிதான், தினமும் சொல்லிதான் ஆகணும். அப்போ அதன் பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் காலமான உடனே சின்னம்மையார் அவர்களுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் 4 பேர், இறைவனால் வருவிக்க உற்ற மகன் 5 பேரையும் அழைத்து கொண்டு, அவங்களுக்கு தெரியாது இது இறைவனுடைய திருவிளையாடல் தான், இந்த மகன் நமக்கு பிறந்திருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் மனித பிறவியில் இருக்கின்றவர்கள், மனித தரத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது. 5 குழந்தைகளை அழைத்து கொண்டு பொன்னேரியில் இருக்கின்ற சின்ன காவனம் என்ற ஒரு கிராமத்துக்கு செல்லுகிறார்கள். அதுதான் அந்த அம்மா பிறந்த ஊர். சில காரணங்களால் அங்கே இருக்க முடியவில்லை. அதன் பிறகு சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். அவர்கள் குடியேறிய பகுதி ஏழுகிணர் பகுதியில் இருக்கின்ற வீரசாமி தெருவிலே குடியேறுகிறார்கள். நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முன்னுரை. அவர்களுக்கு நமது பிள்ளை பெருமான் அவர்களுக்கு
அவர்கள் வைத்த பெயர் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். பிற்காலத்தில் அவர்கள் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனுக்கு வைத்த பெயர் செல்வப்பிள்ளை. அதனால்தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. அப்படி பிள்ளை பெருமான் அவர்கள் நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளியில் சேர்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பள்ளியிலே படிக்க முடியாது என்று சொல்லி வந்துவிட்டார். காரணம், அவர் மனம் ஒரு நிலையில் இல்லை. இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குதுங்க. தனது மகன் யாரிடையும் கல்வி கற்கக்கூடாது, யாரையும் குருவாக ஏற்றக்கூடாது. தனது மகன் இளம் வயதிலிருந்தே வெள்ளை உடையதான் அணிய வேண்டும் என்ற நோக்கில் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பின்னாளில் பாடல்களிலே கூறுகிறார். ஏற்கனவே அன்பர்களை நான் கூறியது போல இங்கு கூறக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டது. திருவருட்பாவில் இருக்கின்ற உண்மைகளை தான் நாம் விளக்கங்களையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் பள்ளியில் ஏன் படிக்கவில்லை என்றதை பிற்காலத்தில் 6ஆம் திருமுறையிலே கூறுவார். முனை பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்றி முழுதும் உணர்வித்து உடற்பொழுதெல்லாம் தவிர்த்து என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே என்று திருப்பள்ளி எழுச்சி என்ற பதிகத்திலே அந்த பாடலிலே கூறியிருப்பார். ஏன்னா இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது, அவருக்கே தெரியாது. அது குழந்தை பருவத்தில் நமது இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியாது. ஆக 9வது ஆண்டில் 8 ஆண்டுகள் வரைக்கும், முதல் 8 ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதமான அருள் அவருக்கு கிடைக்கவில்லை. ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோன்னு அவர் மனம் நொந்து கொண்டிருக்கிறார் நமது குழந்தை இறைவன். காரணம், பள்ளியில் சேர்த்துட்டு படிக்க முடியலன்னு வந்துட்டா அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 2வது 8இல் அடியெடுத்து வைக்கும்போது, அதாவது 2வது 8 என்பது 9வது ஆண்டு, 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு 9வது ஆண்டில் நமது பிள்ளை பெருமானவர்கள் அடியெடுத்து வைத்த போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகன் முன் எழுந்தருளி தன் மகன் முன் தோன்றி, மகனே நீ என் மகன், என்னால் நீ வருவிக்க உற்றவன், அதற்கான காரணம் காரியங்கள் எல்லாம் உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி நான் அருள் செய்வேன். உன்னால் நிறைய காரியங்கள் இந்த பூலோகத்தில் நடக்க வேண்டியது இருக்கிறது, பொறுத்திருந்து எல்லா அருளையும் உனக்கு கொடுப்பேன், இப்போது ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். இப்போ நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு இறைவனுடைய மகன் என்ற நிலை தெரியும். வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அது தெய்வ ரகசியம், சொல்லக்கூடாது. ஆக இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இவரும் சைவ குலத்திலிருந்து வருவிக்க உற்றதனால் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு மீதெல்லாம் அவருக்கு மறைப்பு நிலையில் இருக்கு. மறைப்பு நிலைன்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அவருடைய தந்தை, அவர்தான் ஆதியம் அந்தமில்லா தோன்றிய இறைவன், அவர்தான் சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன், நம்ம சுத்த சன்மார்க்கத்தை இவர்கிட்ட தான் வாங்க போகிறோம். இந்த நிலையெல்லாம் அப்போ அவருக்கு தெரியாது. காலங்காலமாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே 4 யுகங்களிலுமே சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தோன்றிவிட்டன. உதாரணத்திற்கு கிரேத யுகத்திலே கலங்க மார்க்கம், திரேத யுகத்திலே திராவக மார்க்கம், அதன் பிறகு துவார யுகத்திலே நவநீத மார்க்கம், கலியுகத்திலே பஸ்ம மார்க்கம், இப்படி மார்க்கங்கள் தோன்றின. சமயங்களும் தோன்றின. சைவம், வைஷ்ணவம், கௌபாரம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம், ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவன் உண்டு. நம்ம தினமும் அதை சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் மக்கள் மனதில் பதிய வேண்டும். அவர்களெல்லாம் சமயத்தின் தலைவர்கள், கடவுளர்கள் அல்ல என்பதை தெளிவாக பிள்ளை பெருமானவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் திருவருட்பாவில் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால், கௌபாரத்தின் தலைவன் முருகன், காணாபத்தியத்தின் தலைவன் விநாயகன், சாத்தம் அந்த சமயத்தினுடைய தலைவி அம்மை, சௌரம் சூரியன். இப்படி ஒவ்வொரு மார்க்கங்களுக்கும் சமயங்களுக்கும் மதங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்களை உருவாக்கியது யார்? இன்னைக்கு அதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் யாரு? அவர்களை உருவாக்கியது யார்? அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் இருந்தன என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அந்த நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சைவ சமயத்தில் இருந்ததனால் ஆதி காலத்திலிருந்தே ஆதி சிவன் என்று கூறினார்கள்.
அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவதற்கு யாருக்குமே தெரியாது. அதனால் ஆதி சிவன் என்று சொன்னார்கள். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் தான் அருப்பெருஞ்சோதி என்றதை வள்ளற்பெருமான் ஒருத்தர் தான் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டு இந்த உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற காலகட்டங்களில் 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் 1ஆம் திருமுறை உருவாகிறது. சிவபெருமானை பற்றி போற்றி பாடுகிறார். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே 1ஆம் திருமுறையில் 8 பதியங்கள், 712 பாடல்கள். இதுவரையிலும் திருவருள் முறையீடு, வடிவுடை மாணிக்க மாலை பதியத்தில் இருக்கின்ற பாடல்களை எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்ற பதிவுகளில் நாம் பார்த்து விட்டோம். இன்னும் நிறைய விளக்கங்கள் தர வேண்டியது இருக்கிறது. இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் இந்த வள்ளலார் ஊழியன் என் தந்தை வள்ளற்பெருமானிடம் அருளை பெற்றுக்கொண்டு, ஆசி பெற்றுக்கொண்டு, அவரிடம் விளக்கங்களை பெற்றுக்கொண்டு 5 வருடங்களாக நான் திருவெடுப்பாவினுடைய விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். யூடியூப் மூலியமாக, நமது சேனல் மூலியமாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் 3 ஆண்டுகள் கூற வேண்டிய நிலை இருக்கிறது. இறைவனுடைய திருவிளையாடலை ஒரே நாளில் சொல்ல முடியாது. அதனால தான் பகுதி பகுதியாக பிரித்து நாம் 8 ஆண்டுகளுக்கு எனக்கு இறைவன் உத்தரவிட்டு இருக்கிறார். அதனால தான் நான் இதை கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது சிவநேச வெண்பா என்ற பதிகத்திலே 100 பாடல்கள், இதுவரை 84 பாடல்களை பார்த்திருக்கிறோம். ஏன் சிவநேச வெண்பா? இந்த பதிகம் ஆரம்பமாகும் போது நமது பிள்ளை பெருமான் அவர்கள் ஞானத்தை பெற்ற பிறகு பாடல்கள் பாடுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறார், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா? அப்போ சிவபெருமானை பற்றி பாடுகிறார். காரணம், சிவபெருமான் தான் இறைவன் என்று நினைத்து கொண்டு சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநூரை பூசிக்கொண்டு உத்திராட்சமணியை கழுத்திலே மாட்டிக்கொண்டு நமச்சிவாயா சிவாயனமா என்று சிவபெருமானை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார். இது காலத்தின் கட்டாயம், அவர் செஞ்சுதான் ஆகணும். அதான் இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. ஏன்னா திடீர்னு அருப்பெருஞ்சாண்டவர் தான் கடவுள்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இது சமயங்களிலே தன் மகனை ஈடுபட செய்து இருக்க வைத்து அதன் பிறகு இது பயனற்றது மக்களே, இது தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். அதுக்காக தனது மகனை அங்கே இருக்க வைக்கிறார். இப்போ இந்த பாடலை பாருங்க. இப்போ சிவபெருமானிடம் சொல்றார், நின் அன்பர்தம் பால் நிறுத்திதியோ அன்றி என்னை பொன்னம்பர்தம் பால் புணர்த்தியோ, பொன்னம்பர் வைபமே என்னும் வரியேன் அறியேன், என் தெய்வமே நின்றன் செயல். இது பாடல். அதாவது ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ தோன்றிய புராணங்கள், இதிகாசங்கள் எப்பவோ தோன்றியது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதையெல்லாம் மக்களிடம் சொன்னார்கள். மக்கள் தெரிந்து கொண்டார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை மக்களிடம் சொன்னால்தானே மக்களுக்கு தெரியும். அதனால மக்களுக்கு தெரியல திருவருட்பாவை பற்றி. திருவருட்பா இறைவனால் இயற்றப்பட்டது, இறைவனை நேரடியாக மக்களுக்காக அருளியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அதாவது இறைவா உன்னுடைய அன்பர்களிடம் என்னை கொண்டு போய் நிறுத்துவாயா? இல்லையே உனது அடியார்கள் இருக்கிறார்களே, உன் திருவடிகளை போற்றி மகிழ்கின்ற வணங்குகின்ற அடியார்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயா? எனக்கு தெரியவில்லை. அந்த நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை வருவிக்க செய்துவிட்டு என்னை இவ்வளவு துயரத்தில் நீ ஆழ்த்தி கொண்டிருக்கிறாய். நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. அடியார்கள் ஏசுவார்களோ இல்லை என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்று இந்த ஏழை எனக்கு தெரியவில்லை. நானும் அவர்கள் கூட்டத்தில் போய் சேர முடியவில்லை. நல்லா கவனிச்சுட்டே வரணும். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் சிவனடியார்கள், சிவபெருமானை வணங்குகின்றவர்கள் சிவனடியார்கள் காவி உடை அணிந்து, தாடி அணிந்து, உத்திராட்ச மாலைகளை கழுத்தலை மாட்டிக்கொண்டு, உடம்பெல்லாம் திருநூறி பூசிக்கொண்டு சிவாய நமச்சிவாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நமது பிள்ளை பெருமானவர்கள் சிவபெருமானை வணங்கினாலும் கூட, நல்லா கவனிச்சுட்டே வரணும், எப்படி இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குதுன்னு தெரியணும். தனது மகன் காவி உடை அணியக்கூடாது, நல்லா கவனிச்சுட்டு வரணும், தாடி வைக்கக்கூடாது, காவி உடை அணியக்கூடாது, அவன் ஊராக சுத்தக்கூடாது. இந்த நிலையில் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றாரு இங்க, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. உன்னுடைய அடியார்கள்கிட்ட போய் நிறுத்துவையா? என்னை கொண்டு போய்
இல்லை உன் அடியார் கூட்டத்தில் என்ன கொண்டு சேர்ப்பையா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்து. இந்த ஏழையனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இறைவா, எது இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னுடைய செயல். என் தெய்வமே நின்றன் செயல். என் தெய்வமே எல்லாமே உன்னுடைய செயல்தான். எனவே விரைவில் எனக்கு வந்து அருள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பாடல்களை எல்லாம் 1ஆம் திருமுறை நமக்கு அருளும் போது நமது பிள்ளை பெருமான் அவர்கள் 12 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போதான் வீட்டை விட்டு வெளியே போறார். 13வது ஆண்டு தொடக்கத்தில் அவர் மனம் தூண்டி விடுகிறது. ஏன்னா மனம் தூண்டி விடுகிறது என்று சொல்வதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். மனதை தூண்டி விடுகிறார். எனது மகனை திருவொற்றியூருக்கு அழைத்து செல். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால் இவர் திருவொற்றியூருக்கு கால் வலிக்க நமது குழந்தை இறைவன் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து திருவொற்றியூருக்கு நடந்தே போகணும். அந்த காலத்தில் எந்த வசதியும் கிடையாது. காடு, மாட்டு வண்டி தடம் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சுற்றி வயலாக இருக்கும். அப்போது அந்த வயதில் அந்த 13வது ஆண்டில் கால் வலிக்க திருவொற்றியூருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கே போய் தியாகராஜனை பற்றி பாடுகிறார். எந்த விதமான பலனும் இல்லை. திருமுல்லை வாயில் செல்லுகிறார். அதுக்கான தனித்தனி பதிகங்கள்லாம் உண்டு, நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். அதன் பிறகு திருவில்லிபுத்தாயம் செல்லுகிறார். எந்த விதமான பலனும் இல்லை. இப்போது இனிமேல் நான் திருமுல்லை வாயிலுக்கும் திருவில்லித்தாயத்துக்கும் வரமாட்டேன் என்று சொல்லி திருவொற்றியூருக்கு மட்டும் சென்று கொண்டிருக்கிறார். நமது பிள்ளை பெருமான் அவர்கள் 16 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். 2ஆம் திருமுறை உருவாகிறது. 113 பதிகங்கள், 1207 பாடல்கள். இதுவரை 38 பதிகங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டோம். 39வது பதிகம் பற்றின் திறம் பகிர்தல். இன்னைக்கு 2வது பாடல். இதே நிலையை சுத்த சன்மார்க்கத்துக்கு பெற்ற பிறகு 6ஆம் திருமுறையிலே இதே பதிகம் 39 உள்ளம் புகுந்த திறம் வியத்தல். ரெண்டும் ஒரே அர்த்தம்தான், ஆனால் இறைவன் வேறு. அந்த நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்றவர்களை உருவாக்கியது யார்? அவர் சமயங்களில் இருக்கும்போது சிவபெருமானிடம் எப்படி சொல்லுகிறார்? சுத்த சன்மார்க்கத்தை வந்த பிறகு அவருடைய நிலை என்ன என்பதையும் உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். நல்ல வேறுபாடை நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் என்பது மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் சாராத ஒரு மார்க்கம். இறைவனுக்கு உகந்ததல்ல. சாதி மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி. சாதி மதமும் சமயமும் காணா ஆதி அனாதையாம் அருட்பெருஞ்சோதி. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதே. இது ஞானசரியில் சொல்லுவார். பல நிலைகள் விளக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, பற்றின் திறம் பகர்தல் அப்படின்னா இறைவனுடைய பற்று, இறைவனுடைய அருள் வல்லமையை பற்றி சொல்லுவது. பகிர்தல் என்பது சொல்லுவது. நல்லா கவனிச்சுட்டே வரணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். மூவரை அளித்த முதல்வனை முக்கண் மூர்த்தியை தீர்த்தனை பெரிய தேவரை காத்த செல்வனை ஒற்றி தியாகனை நினைந்து நின்று ஏத்தா பாவரை வரையா படிற்றரை வாத பதடரை சிதடரை கோவரை கொடிய குணத்தவரை கண்டால் கூசுவ விழியே. கண்களிடம் சொல்லுகிறார், கண்களே நல்லா பார்த்துக்கிட்டே வரணும். இவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம கண்ணால் கூட இவங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றத இந்த பாடலில் இருக்கு. பாருங்க, மூவரை அளித்த முதல்வனை. மூவரை என்பது பிரம்மன், திருமால், ருத்திரன். படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய இந்த மூவரையும் இந்த பிரபஞ்சத்திற்கு அளித்த இறைவனை இங்கே சிவபெருமான் சொல்லுவார். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்தின் உண்மை என்னவென்றால் இவர்களை படைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லுவார். அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ மூவரை அளித்த முதல்வனை, அப்படிப்பட்ட இறைவனை, முக்கண் மூர்த்தியை, நெற்றிக்கண்ணோடு 3 கண்கள் உடைய இறைவனை, தீர்த்தனை, தீர்த்தனை என்பது புனிதனை, பெரிய தேவரை காத்த செல்வனை, அதாவது தேவர்களை காத்த அருள் செல்வனை, பார்க்கடலிலே அதாவது பார்க்கடலிலே அமுதம் கடையும் போது
அந்த பாம்பு விஷத்தை கக்குகிறது, உமிழ்கிறது. அதை எடுத்து தான் உண்டு தேவர்களை காத்த இறைவன், தேவர்களை காத்த இறைவன் அரக்கன்கிட்ட அரக்கன்கள் காப்பாற்றணுவங்களை. அதனாலதான் சிவபெருமான் அந்த திருவிளையாடல் செய்கிறார் என்பதை இங்கு கூறுகிறார். ஒற்றை தியாகனை திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமானை நினைத்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உள்ளம் உருகி வணங்காத, நல்லா கவனிக்கணும், யாரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அவங்களை பார்க்கக்கூடாதுன்னு யாரை சொல்றாருன்னா இவங்களை வணங்காத, இப்படிப்பட்ட இறைவனை வணங்காத பாவம் செய்கின்றவர்களையும் வரையா படிற்றரை, அதாவது வலியா படிற்றரை என்பது வஞ்சக மனம் கொண்டவர்களையும், வாத பதடிரை வாதம் செய்து கொண்டு வீணாக ஆண்டுகளை கழித்துக் கொண்டிருக்கின்ற வீணா போனவர்களையும், சிதடரை கோபம் கொண்டவர்களையும், கொடிய குணம் கொண்டவர்களையும், பித்தர்களையும், சிதடர் என்பது பித்தர், பித்தர் என்பது பைத்தியங்கள், எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் பார்த்தால், இறைவனை வணங்காத இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் பார்த்தால் நாம் விலகி செல்ல வேண்டும். அவர்களை கண்களால் பார்க்கக்கூடாது கண்களே என்று கண்களிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் இவர்களையெல்லாம் பார்க்காத, இவர்களையெல்லாம் இப்படிப்பட்ட இறைவனை வணங்காதவர்களை இவர்களையெல்லாம் நாம் கண்களால் கூட பார்க்கக்கூடாது, அவங்களை பார்க்கவே கூடாது என்ற நிலையில் இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த நிலையில் இருக்கும்போது வல்லப்பெருமானவர்கள் 16 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் இறைவனிடம் எப்படி அருளை பெற்றுக் கொண்டார் என்பதை தான் திருவுருப்பாவின் பாடல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைப்பெருமானவர்கள் வருவிக்க விட்டு 33 ஆண்டுகள் சென்னையிலே இருக்கிறார். 4 32 8 ஆண்டுகளிலும் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார் என்பதை படிப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இறைவனுடைய திருவிளையாடல், அருட்பெருஞ்சான்றருடைய திருவிளையாடல் என்ற பதிவிலே நாம் ஏற்கனவே 400 வீடியோ போட்டிருக்கோம். தினமும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 400 வீடியோக்கள் அங்கே இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் சொல்லப்படாத கருத்துக்களை இப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே சொல்லிட முடியாது. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது பிள்ளைப்பெருமானவர்கள் 16 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டு இங்கிருந்து திருவொற்றியூருக்கு போக வேண்டியது, அங்கேயே சில நேரங்களில் படுத்து தூங்கிட வேண்டியது, சாப்பிட்றாரா சாப்பிடலையான்னு யாருக்கும் தெரியாது. இங்கே என்ன ராமலிங்கத்தை போன ராமலிங்கத்தை காணமே நீங்கள் தேடுவாங்க. இந்த நிலையில் நமது பிள்ளைப்பெருமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி 2ஆம் திருமுறையிலே பதிகம் 39ல் பற்றின் திறம் பகர்தல் என்ற பாட்டில் இப்போ பார்த்தோமோ, அதே போல சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு ஆரம்ப காலகட்டங்களில் பதிகம் 39 உள்ளம் புகுந்த திறம் வியத்தல், இறைவன் தன் உள்ளத்தில் புகுந்ததை பற்றி வியந்து சொல்லுவது. இங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், இங்கே சிவபெருமான் வராது, நமச்சிவாயன் வராது, ஓம் சிவாயன் வராது, திருவொற்றியூர்னு வராது, எதுவுமே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, அங்க மூவரை அழித்த இறைவன் சொல்லுவார்ல, இங்க சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமா சொல்லுவார். படிசை பிரம்மன் முதல்வோர். இதற்கான அர்த்தம், படிசை பிரம்மன் முதல்வோர் என்பது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் முதல்வோர். அப்படின்னா படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன், காக்கும் தொழிலை செய்யக்கூடிய திருமால், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்திரன், அப்புறம் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரன், அருளை கொடுக்கக்கூடிய சதாசிவம். இந்த 5 பேரும் அதை அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல்களில் சொல்லுவார். அங்க மூவரை அழித்த சிவபெருமான் ஒரே வரியில சொல்லிடுவார். இங்கே அருட்பெருஞ்சோதி அகவலில் சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி. சிருட்டி தலைவர் என்பது, சிருட்டி என்பது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய தலைவன் யார்? பிரம்மன். கடவுள் என்று சொல்லல, தலைவன் தான் சொல்லுவார். காக்கும் தொழிலை செய்யக்கூடிய இறைவன் திருமால். அவர் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. அடுத்து ருத்திரன் சொல்லுவார், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஓகேவா?
அழித்தல் செய்யும் தலைவரை அவரண்டங்களை அழுக்கற அமைத்த அருப்பெருஞ்சோதி. ஆக அவர்களை உருவாக்கியது யார்? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர்களாக உருவாகவில்லை. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சத்திலே 5 தொழில்களையும் உருவாக்கி 5 தலைவர்களை உருவாக்கி 96 தத்துவங்களையும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்து, பிரம்மனுக்கு பிரித்து கொடுத்தது ஆன்ம தத்துவம் 24 பிரம்ம தத்துவம், வித்யா தத்துவம் திருமாலுக்கு 7, ருத்திர தத்துவம் 5, இப்படி தத்துவங்களை எல்லாம் பிரித்து கொடுத்து உலகை ஆள செய்ய கட்டளையிட்டது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆனால் சரியா செஞ்சாங்களா? செய்யல. சமயங்களை தோற்றுவித்தார்கள், மார்க்கங்களை தோற்றுவித்தார்கள், மக்களை பிரிவினைப்படுத்தி வாழ வைத்தார்கள். இப்படி நிலைகளெல்லாம் புராணங்களிலும் உண்டு. இதங்க சொல்றார். படிசை பிரம்மன் முதல்வோர் இப்படிப்பட்டவர்களெல்லாம் பற்பல நாள் வருந்தி, பல ஆண்டுகள், கற்ப கோடி ஆண்டுகள் வருந்தி இறைவனை பார்க்க முடியல. பன்மணிகள் ஒளி விளங்க பதித்த சிங்காதனத்தை, பன்மணிகள் என்பது மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட வைரங்கள், வைடூரியங்கள், பவளங்கள், மாணிக்கங்கள், இப்படி பல மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கை, ஒரு சேர், தவிசு என்று சொல்லுவார் வல்லப்பமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிங்காதனத்தை அமைத்து, யாரு? பிரம்மன் திருமால் வானவர்கள் எல்லாம் அமைத்து, அதிலே உங்க திருவடியை வைங்க அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க, வருந்துறாங்க. அடி செய்து எழுந்தருளி எம்மை ஆண்டு அருள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அரசே என்று அவரும் ஆங்காங்கே வருந்த, எவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. இவர்களெல்லாம் இறைவனை பார்க்க முடியவில்லை என்று வருந்தி, மணிகளால், பல மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கையை தயார் செய்து, வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள், பவளங்கள் இப்படியெல்லாம் அலங்கரித்து ஒரு இருக்கையை வைத்து, இதிலே உங்கள் திருவடியை கொண்டு வந்து வையுங்கள், எங்களுக்கு அருள வேண்டும், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில் வடிசை மறை முடி நடுவே மன்று அகத்தே நடிக்கும் மலரடிகள் சிவப்ப, உலகில் தோன்றிய இந்த வேதங்கள் இருக்கின்றதே, ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்களும் உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இறைவன் சத்தியஞான சபை, இங்க சொல்ற சத்தியஞான சபை அங்கே இருக்கிறது. அதே சத்தியஞான சபை தான் உலக மக்களுக்காக வடலூரிலே நமக்கு அருளினார்கள் வல்லற்பமானவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப அந்த சத்தியஞான சபையிலே செந்தாமரை போன்ற சிவந்த திருவடிகள் சிவக்கும்படி அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவா, உன் திருவடியை போற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்றன வேதங்கள். அப்படிப்பட்ட திருவடி சிவக்கும்படி நான் இருக்கின்ற இடத்திற்கு, நல்லா கவனிக்கணும், இவர்களெல்லாம் தேடுகிறார்கள், புலம்புகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். மாணிக்கத்தாலும் பவளத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட இருக்கையை வைத்து உங்கள் திருவடியை இதில் கொண்டு வந்து வைத்து அருளி எழுந்தருளி எங்களுக்கு அருள வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வேதங்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு வளமும் இல்லா அசுத்த குடிசை நுழைந்தனையே. இதுல 2 பொருள் உண்டு. அவர் இருக்கின்ற இடம் குடிசை. எங்க இருந்தது? மேட்டுக்குப்பத்துல. அதே போல அவர் இருக்கிறத்தை குடிசை என்று சொல்லுகிறார். எந்த வளமும் இல்லாத, அதாவது எந்த வளமும் இல்லாத, ஒரு வசதி கூட இல்லாத மண்தர ஓலை குடிசை, பண ஓலை குடிசை, மண் சுவரு, இப்படி ஒரு வளமும் இல்லாத, ஒரு வசதியும் இல்லாத அசுத்தமான என் குடிசைக்குள் நுழைந்தனையே, என் உள்ளம் எனும் குடிசையில் நுழைந்தனையே, என் குடிசையில் நுழைந்தனே என்று உன்னை ஏசுவார்களே, ஏசுவாரே அன்பர். இப்படியெல்லாம் பிரம்மனும் திருமல வானவர்கள்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க உன்னை பார்க்கணும்னு. மாணிக்கத்தாலையும் பவளத்தாலையும் வைடூரியத்தாலையும் தங்கத்தாலையும் பவளங்களாலையும் ஒரு இருக்கையை அலங்காரம் செய்து இங்க வாங்கன்னு சொல்றாங்க. அங்க போகாம ஒரு வசதியும் இல்லாத அசுத்தமான என் குடிசையில் வந்து நுழைஞ்சிட்டியே, உன்னை ஏசுவாங்களே, உன்னை ஏசுவாங்களே.
கூசாமல் என் உள்ளமாம் குடிசை நுழைந்தனையே. கூசாமல், வெட்கப்படாமல், பேதம் பார்க்காமல், கூச்சப்படாமல், வெட்கப்படாமல் என் உள்ளம் என்னும் குடிசையில் நுழைந்தனையே. ஆக இறைவன் அவரோடு உள்ளத்தில் வந்ததை, உள்ளத்தில் கலந்ததை தெளிவாக கூறுகிறார். உன் உள்ளம் எனும் குடிசையிலும் நுழைந்தனையே. அப்போ இதனுடைய நிலை என்ன? வல்லப்பெருமான் யார்? சாதாரண சாமியார்ட்ட போக முடியுமா? வல்லப்பெருமானை துறவி என்றார்கள், வசனகர்த்தா என்றார்கள், பாடலாசிரியர் என்றார்கள், சமூக சீர்திருத்தவாதி என்றார்கள். ஒரு மனிதன், சாதாரண மனிதன் எப்படியெல்லாம் இருப்பானோ அந்த நிலையில் கொண்டு வந்து இறைவனை நிறுத்தினார்கள் இது நாள் வரையிலும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இறைவனுடைய மகன் நான், இறைவனுடைய மகனாகவே நான் வருவிக்க உற்றவன், உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வருவிக்க உற்றவன் என்று சொல்லுகிறார். பாடல்கள், அத்தனை பாடல்களும் உண்டு. இது கதை அல்ல, கற்பனை அல்ல. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு, உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே பேசிக்கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கின்ற உலக மக்களை எல்லாம் திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை எல்லாம் பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே. இகத்தை என்பது இந்த பூலோகத்தில் வசிக்கின்ற வாழ்கின்ற மக்கள் எல்லாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு மேல்நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே, எல்லாரும் மகிழ வேண்டும் என்பதற்காகவே என்னை உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். அண்டர்லைன். எப்படி சொல்றார் பாருங்க. இதையெல்லாம், இந்த உண்மையை மறைத்து பிறந்தாரு. ஒரு கதை மாதிரி, ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியே சொல்லி அவரை நிறுத்திட்டாங்க கொண்டு வந்து. அதனால்தான் என் உள்ளம் இயங்குகிறது, அப்படியே இரத்த கண்ணீர் வடியுது நமக்கு. எப்படிப்பட்ட இறைவனை மறைத்து விட்டார்கள். அப்படி சொல்றாரு, கூசாமல் என் உள்ளம் என்னும் குடிசையிலும் நுழைந்தனையே. ஆக இறைவன் தன்னோடு கலந்ததை ஒரு பாடலிலே சொல்லுவார். பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான். அதை தான் இங்க சொல்றார். பேதம் தவிர்ந்து, கூசாமல், வேறுபாடுகள் இல்லாமல். இவன் சின்ன பையனாச்சே, இவங்கிட்ட எப்படி போய் நம்ம இருக்குதுன்னு நினைக்காம, இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது என்னோடு ஒன்றாக சேர்ந்து கலந்தான். நானும் அவனை ஒன்றாக கலந்தேன், ஒன்றானோம். எற்றை அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார். உலக மக்களுக்கு சொல்றாரு, இன்னமுதம் துற்றே உலகே நீர் வாழ்க வாழ்க துணியற்றே. இன்னமுதம் துற்றே என்பது சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு உலக மக்களை நீங்க வாழ்க வாழ்க, துயரங்களையெல்லாம் நீக்கி துன்பங்களையெல்லாம் நீக்கி நீங்களாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப இறைவன் தன்னோடு கலந்ததை எவ்வளவு தெள்ள தெளிவாக கூறியிருக்கார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, நமது பிள்ளை பெருமானவர்கள் சமயங்களை சார்ந்திருந்த போது, சைவ சமயத்தை சார்ந்திருந்த போது அவருடைய நிலை என்ன, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுத்த சன்மார்க்கம் என்பதுதான் இப்போ இருக்கின்ற யுகத்திற்கு தேவையான ஒரு மார்க்கம். யுகங்கள், அந்த 4 யுகங்களும் அழிந்து விட்டது. அந்த யுகங்களிலே தோன்றிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது. இதெல்லாம் கூறுவார், தெளிவாக கூறியிருக்கிறார். மக்களுக்கு தெரியவில்லை, மக்கள் யாரும் சொல்லவில்லை. அதனால் இந்த யுகத்தில் கலியுகம் முடிஞ்சிருச்சு, 1900 ஆண்டுகளில் முடிஞ்சிருச்சு. இப்போ சதுர்யுகம் நடந்துகிட்டு இருக்கு. இதை சக்தி யுகம் என்று கூறுவார், ஒளி யுகம் என்று கூறுவார், சுத்த சன்மார்க்க காலம் என்று கூறுவார். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் என்பது ஏதோ ஒரு வினோதமான மார்க்கம் அல்ல. தயவும் கருணையும் கொண்ட மார்க்கம், இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம். அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை, ஒளி வடிவில் இருக்கின்றார். அந்த மார்க்கம் கொலையும் புலையும் தவிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம், தயவோடையும் கருணையோடையும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஆண்மநேய ஒருமைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இதுதான் சுத்த சன்மார்க்கம். ஜீவகாரிய ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எனவே இப்படி சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து சைவ நெறி என்பது சுத்த சன்மார்க்க நெறி.
சிவமார்க்க நெறி. சிவம் என்பது அருப்பெருஞ்சோதி. சிவம் என்பது சிவன் அல்ல, சிவன் வேறு, சிவம் வேறு. சிவன் சைவ சமயத்தின் தலைவன், அவ்வளவுதான். சிவம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். எனவே சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருப்பெருஞ்சென்ற மகாமந்திரத்தை கூறி தீபத்து முன்னால் ஒளி முன்னால் அமர்ந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும், எல்லா செல்வங்களையும் பெற்று நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று தயவோடையும் கருணையோடையும் இறைவனுடைய ஆசை பெற்றவன் என்ற முறையில் இந்த வள்ளலார் வழியில் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தினமும் இறைவனுடைய திருவிளையாடல் வரும், கண்டு மகிழ்ந்து இறைவனை வணங்கி நீங்கள் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள்.